நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மயிலாடுதுறை மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. 2 நாட்டு படகுகளையும் சிறைப்பிடித்து சென்றதால் மீனவ கிராம மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தொடர் இன்று நடைபெறுகிறது. மறைந்த AVM சரவணன், ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. மத்திய அமைச்சரும் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளார். நாளை மறுதினம் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைகிறார். MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தம்மை இணைத்துக் கொள்கிறார். தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அமமுக மாவட்ட செயலாளர்களுடன் டிடிவி தினகரன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். NDA கூட்டணியில் அமமுக இடம்பெறப் போவதாக தகவல் பரவி வரும் நிலையில் அடையாறில் உள்ள அமமுக அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. தலைநகர் டெல்லியில் அடர் பனி மூட்டத்துடன் கடுங்குளிர் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமான நிலையில் பதிவாகி உள்ளதால் மூச்சு விடுவதற்கே சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி இந்தியா கேட் அருகே உள்ள கடமை பாதையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் தனது 2ஆம் பதவிக்காலத்தின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு வெள்ளை மாளிகையில் உரையாற்றினார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் அணு ஆயுத போராக மாற இருந்ததாகவும் தன்னுடைய தலையீட்டால் 1 கோடி மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கனடாவின் வடக்கு பகுதி வான்பரப்பில் தோன்றிய அரோரா போரியாலிஸ் எனப்படும் வடதுருவ ஒளி நிகழ்வு வானில் அரங்கேறிய வர்ண ஜாலத்தின் டைம் லேப்ஸ் காட்சிகள் வெளியீடு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று நடக்கிறது. இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபடும் வீடியோவை BCCI வெளியிட்டுள்ளது. பதற்றமான சூழலால் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினரை உடனடியாக நாடு திரும்புமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்கள் தொடர்ந்து முழுமையாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் சந்திரகாச்சி, திருச்சி ஜல்பைகுரி, நாகர்கோவில் ஜல்பைகுரி ஆகிய வழித்தடங்களில் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில்களுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். ஸ்பெயினில் மீண்டும் ஒரு பயணிகள் ரயில் விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்சிலோனாவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் ஓட்டுநர் பலியான நிலையில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் மற்றும் NATO கூட்டணி நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்துள்ள வரி விதிமுறையை கண்டித்து வாஷிங்டன் DCயில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரை நூற்றாண்டு நட்பு நாடுகளை ட்ரம்ப் தாரை வார்த்துவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை ஒடுக்க நினைக்கும் கமேனியும் அவரது கூட்டாளிகளும் ஈரான் நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். கமேனிக்கு ஈரானின் முன்னாள் இளவரசர் ரிசா பஹ்லவி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான பராசக்தி திரைப்படம் உலகளவில் 100 கோடி ரூபாய் வசூல். பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மகளிர் வாக்கை அதிகம் குறிவைக்கும் விதமாக மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் 10 மகளிர் அணி நிர்வாகிகளை திமுக தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1 மாத காலம்
ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டறிக்கையை வழங்க கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி கொள்கை இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைக்க வழிவகுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார கூட்டத்தில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசனெட் பேச்சு. அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் நடந்து வரும் சட்டவிரோத குடியேற்ற ஒழிப்பு நடவடிக்கை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார். பிடிபடும் குற்றவாளிகளின் விவரங்களை பகிரங்கமாக வெளியிடுமாறு குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணின் சிறு உடல் தவறுதலாக வெட்டப்பட்டதாக எழுந்த புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முனியம்மாளுக்கு கடந்த டிசம்பர் மாதம் பிரசவ அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சில நாட்களில் கடும் வயிற்று வலி ஏற்பட்டதுடன் இரத்த வாந்தி எடுத்ததாக தெரிகிறது. பின்னர் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது குடலில் ஓட்டை ஏற்பட்டது தெரியவந்தது. தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தவறான சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணின் கணவர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். நாமக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழா குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலப்பாளையத்தில் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியினை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆன்லைன் டோக்கன் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக, பாஜக, தவிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினர் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆன்லைன் டோக்கன் முறை ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததாக கூறப்படும் நிலையில் விழா குழுவினர் உற்சாகமடைந்தனர். தகாத உறவில் இருந்த பெண்ணின் மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த நஜிபுதீன் கடந்த 2022ஆம் ஆண்டு அப்பெண்ணின் மகளான 18 வயது இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் நஜிபுதீன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு 3 ஆயுள் தண்டனையும் 35,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.